சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய வாழ்வில் உங்களை குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சிம்மராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் சந்திரன் 7, 8, 9 மற்றும் 10 ஆகிய இடங்களை வலு சேர்க்க போகிறார். பல வகையில் நன்மை நிறைவாக கிடைக்க போகிறது. 23, 24 ஆகிய தினங்களில் சந்திராஷ்டமம் இருப்பதால் அன்றைய தினங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருங்க. மற்ற தருணங்களில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் சந்திரன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வலம் வருகிறாருங்க. ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பால் தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிட்டக்கூடிய ஒரு சிறப்பான இனிமையான தருணமாக அமைய போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் இந்த வேளையில் விலகி மிக சிறப்பான வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றான லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் குரு பகவான் வலம் வருகிறாருங்க. குரு பகவான் 11ஆம் இடத்தில் வலம் வரக்கூடிய இந்த தருணம் பல்வேறு வகையில நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே கிடைக்கக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை குரு பகவான் அள்ளி கொடுக்கிறாருங்க. குரு பகவானின் அமைப்பு காரணமாக இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. உங்களுடைய வாழ்வில் உங்களை பற்றி எந்த வகையில் குறை சொல்லியிருந்தாலும் அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. திறமை இல்லை, வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை, பொருளாதார ரீதியாக நலிவு மற்றும் உறவுகளுக்கிடையே திறமையில்லாதவன் என்று சொல்லப்பட்ட சூழலில் அத்தனை வகையான நிலைகளையும் எந்த வகையான சிரமமாக இருந்தாலும் உங்களை குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தை அலங்கரிக்கக்கூடிய குரு பகவான் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் 3, 5, 7 ஆகிய இடங்களில் தனது பார்வையால் வலுவுள்ளதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றுகிறாருங்க குரு பகவான். எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உண்டு. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த வேளையில் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை குரு பகவான் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் 7இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து ராகுவும் 7ஆம் இடத்தை அலங்கரிக்கிறாருங்க. அஷ்டம ராகுவின் பாதிப்புகளும் வீழ்ச்சி அடைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது சனி மற்றும் ராகுவின் இணைவால் உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் என அனைத்தையுமே விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மோட்சக்காரகரான கேது ஜென்மத்திற்குள் வலம் வருகிறாருங்க. அவரின் மீது பல கிரகநிலைகளின் பார்வை பதிவதால் இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் உண்டு. குறிப்பாக மோட்சக்காரகன் ஜென்மத்தில் அலங்கரிக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம், பல்வேறு வகையில மன ரீதியாக, பொருளாதார ரீதியாக
பல்வேறு வகையான சிக்கல்கள், பாதிப்புகள் என்று இருந்த சூழலில் அவை அனைத்திலும் நல்ல மாறுதலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறார் மோட்சக்காரகரான கேது. எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல சப்தமஸ்தானத்தை சனி மற்றும் ராகு இணைந்து வலுப்படுத்துவதால் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் முன் அந்த திறமையை வளர்த்து கொண்டு மிக பெரிய அளவில் உச்சத்தை அடையக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எனவே கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளை உறுதியாகவே சனி மற்றும் ராகுவின் இணைவு அற்புதமாக மாற்றி கொடுக்க போகிறது. எனவே சிம்மராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் லாபத்தில் குரு இருக்கிறார். எனவே உறுதியாகவே மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் விலகி முன்னேற்றம் நிச்சயம் உங்களை தேடி வரும். விரயஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய மங்களக்காரகனின் அமைப்பால் பல்வேறு வகையான வீண் விரயங்கள் தவிர்ப்பதோடு இந்த தருணத்தில் சுப விரயங்களாக வீடு பராமரித்தல், வாகன பராமரித்தல், புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குதல் மற்றும் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த வேளையில் சந்திப்பதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுக்கிரன் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருந்தாலும் அங்கு உச்சம் பெற்று இறுதி தருவாயில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். எனவே சுக்கிரனின் அமைப்பால் தொட்ட காரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள் விலகக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் பல சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் இந்த வாரத்திற்கு பிறகு முழுமையாகவே சுக்கிரன் 9ஆம் இடத்தில் நுழைய போகிறார். எனவே மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது கர்மஸ்தானத்தில் சூரியன் அலங்கரிக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான சூரியன் அவருடன் இணைந்து வித்யாகாரகரான புதனும் புத ஆதித்ய யோகத்தை கர்மஸ்தானத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதால் இந்த தருணத்தில் தொழில்துறை, வியாபார துறையில் அசூர வளர்ச்சி காண்பதோடு அதிரடியான மாற்றத்தை நிறைவாக சந்திக்க முடியும். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. நேர்முக தேர்வு, எழுத்து தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு வெற்றி உறுதியாக உண்டு. உங்களை குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வருகின்ற 24ஆம் தேதி சனி பிரதோஷ தினத்தன்று விரதமிருந்து அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். சனி பிரதோஷ வழிபாட்டில் பங்கு பெறுங்கள். நிச்சயமாக உங்களை குறை சொன்னவர்கள் மத்தியில் எத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.